நண்பர்களே, இன்றைக்கி எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பைபிள் ஒரு வசனம் பார்க்கலாம். ஏசாயா 57 அதிகாரம் 15-16 வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கும், நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. இதாங்க படைத்தவர். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள், நான் உண்டு பண்ணின ஆவி எனக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அவர் அன்பாக இருக்கிறார். எல்லாரோட ஆத்துமாக்களையும் உயிர் மேலேயும் அவர் அன்பாக இருக்கிறாரு. உண்டு பண்ணின, நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக எல்லோரும் வாங்க, அவரை ஆராதிங்க. எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் நன்றிங்க. பைபிள் படிங்க. பைபிள் படித்து நம்ம படைத்தவரை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமா வெளியேறப்பட்டது. எல்லாத்துக்கும் நன்றிங்க.